ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜூலை வெயிட் லாஸ் டே 4 பார்க்குறோம். வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. காலையில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ஜீரக தண்ணி எடுத்து குடிச்சிட்டேன். கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சி விட்டு குடித்தேன். புளிப்பு வாயிலே வைக்க முடியல, ஆனாலும் குடித்து முடிச்சிட்டேன். ஒரு 6-6:30 இருக்கும். உட்காந்து நிதானமாக குடிச்சிட்டு இருந்தேன். எந்திரிச்சதுக்கப்புறம் வேலை தான் பல் தேய்ச்சிட்டு சீரக தண்ணி குடித்தேன். 1 டம்ளர் குடிக்கலைன்னா டீயோ காஃபியோ குடிச்சு போடுறோம், அதனால் சீரக தண்ணி குடிச்சிடுறது. அதுக்கப்புறம் பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூல் அனுப்பணும். அந்த வேலை தான் பரபரப்பாக போயிட்டு இருந்தது. லஞ்ச் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சாதம், கேரட் பீன்ஸ் பொரியல், தேங்காய் பூ போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் அது கெட்டு போகாது. தேங்காய் பூ போட்டிருக்கேன். 2 ஸ்நாக்ஸ், ஒன்று ஆப்பிள், ஒன்று மக்காச்சோளத்தில் லைட்டாக பெப்பர் தூவியாச்சு. ஆப்பிள் கருக்காமல் இருக்கணும்னா லைட்டாக உப்பு தண்ணியில் போட்டோன்னே எடுத்து பேக் பண்ணிடுங்க, அப்போது கருக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல் அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 73-100 இருக்குது. எவ்வளோ தூரம் லாஸ் ஆகிருந்தது, இப்போது 73-100க்கு வந்துருச்சு. ஒரு வேளை லேட்டாக எடுத்தனால அந்த வெயிட்டாக இல்லை நமக்கு வெயிட் லாஸ் தான் ஆகிருந்தது அப்படின்றது தெரியல. இருந்தாலும் நல்லா தான் இருந்தது வெயிட் லாஸ் ஆகிருக்கும்போது. இப்போ பார்த்திங்கன்னா திரும்பவும் கெயின் ஆயிடுச்சு. பாயாசம் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டோம் பாருங்கள் முதல் நாள். அதனால் விசேஷம் 4 நாளே ஒன்றும் பண்ண முடியல, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வெயிட் பார்த்திங்கன்னா 73-100. இன்றைக்கி எவ்வளோ தூரம் வெயிட் டயட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நாளைக்கு வெயிட் குறையும். நாளைக்கு வெயிட் லாஸ் ஆகி இருக்கா இல்லையா அப்படின்றத நாளைக்கு தான் பார்க்கணும். வெயிட் லாஸுன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன்னா போதும். எங்கள் வீட்டில் ஒன்றும் என்னால் சாப்பிட முடியாது. என்ன வெயிட் லாஸ்ன்னு சொன்னீங்க, இதை சாப்பிட்றீங்க அப்படின்பாங்க எங்கள் பசங்களே. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் வேக வச்சது, ஒரு ஆப்பிள், 3 ஏலக்கி வாழைப்பழம். நல்லா பழுத்துருச்சு. யாரும் சாப்பிடாமல் வச்சுருந்தாங்க, அதனால் நான் எடுத்து சாப்பிட்டேன். இதுதான் என்னோடய காலை உணவு. கொஞ்சமாக மறந்தாப்படி ரைஸ் எடுத்து வச்சுட்டேன். என் பொண்ணு, நீங்கள் டயட்டுன்னு தானே சொன்னீங்க, வெயிட் குறைக்கிறேன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் இதை சாப்பிட்றீங்க அப்படின்பா. நல்ல விதமாக சொல்லுவாள். ஒவ்வொரு நேரம் என்னம்பா அவளை திட்டோம்னா டயட்டுன்னு சொல்கிறீங்க, ஆனால் பாருங்கள் டயட்டே இருக்க மாட்டேங்க அப்படின்பா. எனக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க நான் டயட்டில் இருக்கிறத. என்ன டயட் இருந்தாலும் 1 வாரம் 10 நாள் இருந்துட்டு அப்படியே விடுற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆனால் இப்போது அப்படி இருக்கக்கூடாது. எக்ஸசைஸ் வாக்கிங் போகாட்டியும் டயட்டுனாச்சு மெயின்டைன் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும். இல்லாட்டி எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு எத்தனை கேஜியில் விடுறனோ அத்தனை கேஜிலையாவது அப்படியே இருக்கணும். அதுதான் இந்த தடவை யோசனை பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இந்த தடவை விடாமல் டயட் இருந்து எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும், வேறு வழி இல்லை. லஞ்சு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாதம், வெண்டைக்காய் பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல், சேனக்கிழங்கு வறுவல், ஒரு ராகி அடை சின்னது, இது எல்லாம் வச்சு ஃபில்லிங்காக சாப்பிட்டேன். ஆனால் சாப்பிடும்போது மணி 4 ஆகி போயிடுச்சு. பசங்களாம் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் நானே சாப்பிட்டேன். மதியம் துணி துவைச்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு 1/2 மணி நேரம் கழித்து அப்புறம் தான் சாப்பிடணும். அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சி. ஈவினிங் ஆயிடுச்சு, 4 மணி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. ஆனால் தட்டு ஃபுல்லாக இருந்து வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு. லேட்டாக சாப்பிட்றோமே, இவ்வளோ சாப்பிட்றோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஃபுல்லாகிடுச்சு. ரைஸ் இல்லாமல் அந்த காய்கறி ஐட்டம், ராகி அடை மட்டும் சாப்பிட்ருந்தேன்னா வெயிட் லாஸ் இன்னும் நல்லா நடந்திருக்கும். ஆனால் சாப்பாடும் சாப்பிட்டேன். சரி பரவாயில்ல, நம்ம சாப்பாடை பார்த்தா தான் ஏதோ பட்டிக்காட்டா மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி ஆனாலையுமே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டேன். எக்ஸசைஸ் செஞ்சுட்டேன் 1/2 மணி நேரம். ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்ல மழை, சோனு மழை, காற்று வேறு. வாக்கிங் போக முடியல. போர்ட்டிக்குள்ளே நடக்கலான்னு பார்த்தா ஒரே சாரல் வேறு. நடந்தோம்னா நனைஞ்சிடுவோம், அப்படி சாரல் அடிச்சுட்டு கருங்கும்புன்னு மேகம் வந்துருச்சு. இன்றைக்கி நல்ல மழை வெளுத்து வாங்க போகுது அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி செம மழை. ஒரு 7 மணி வரையும் நல்ல மழை பெஞ்சுது. சாரல் வேறு பத்தாததுக்கு காற்று வேறு.
ஆடி மாதம் ஊர்லலாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் காற்று. இங்கே பக்கத்தில் கட்டதாக இருக்கிறனால நமக்கு வந்து காற்றடிக்கிறது தெரியலை. சாரல் அடிச்சுட்டு மழை பெஞ்சிச்சு. துணியெல்லாம் அந்த பக்கம் எதிர்பக்கம் போட்டிருந்தேன். அதை எல்லாத்தையும் எடுத்து உள்பக்கம் போட்டுட்டு மழை நின்னதுக்கப்புறம் தான் நான் வந்து வாக்கிங் போனேன். வாக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு 7000 ஸ்டெப் நடந்து முடிச்சிட்டேன். வாக்கிங் குறுகலாக போனாலும் கஷ்டமாக கிடக்கு. நீளமாக தெருவில் நடந்து போகலாமா, மழை பெய்யுது. வெயிட் போடணும்னா கொஞ்சம் இடம் வந்து அகலமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து வெயிட் வாக்கிங் போட முடியும். சரி பரவாயில்ல, மழை நிற்கட்டும் அப்படின்ட்டு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மழை நின்னதுக்கப்புறம் வாக்கிங் நடந்தேன். போர்ட்டிக்குள்ளேயே ஒரு 7000 ஸ்டெப் நடந்து முடிச்சிட்டேன். தண்ணி வந்து நல்லா குடிங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது உடம்பு சாதாரணமாகவே ஹீட் ஆகும். அதனால் தண்ணி குடித்தா தான் அது பேலன்ஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா முடி கொட்ட ஆரம்பிச்சிடும், பார்த்துக்கோங்க. முடி கொட்டிட்டு அப்புறமா மூஞ்சி வந்து ரொம்ப ஒட்டி போன மாதிரி இருக்கும். அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணோம்னா தண்ணி நல்லா குடிக்கணும். அதனால் தண்ணி நல்லா குடிங்க. நல்ல தூக்கம் வேணும். நல்ல டயட் பண்ணுங்கள். நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். எனக்கெல்லாம் சாப்பாடு, அதாவது மாவு சத்து எடுத்தாலே குறையவே குறையாது. அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணணும். ஆனால் நான் அப்படி இல்லை, சீட்லாம் பண்ணுவேன். நான் சர்க்கரை போட்டு டீயெல்லாம் காஃபியெல்லாம் குடிப்பேன். அதனால் சொல்கிறேன், நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படாது. வேறு வீடியோ பார்த்துக்கோங்க. வாக்கிங் ஸ்டெப் அதுதான். நைட் டின்னர் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு கொடுத்து விட்ட ஆப்பிள் என் பொண்ணு சாப்பிடவே இல்லை, அதை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சி பூரி சுட்டு கொடுத்துட்ருந்தா. பூரி குருமா எல்லாம் ஒன்றா ஊற்றுறதுனால எல்லாம் பிஞ்சு போச்சு. அதில் ஒரு அரை பூரி, முக்கால் பூரி, ஒரு பூரினே வச்சுக்கலாம். ஒரு பூரியும் ஒரு ஆப்பிளும் சாப்பிட்டாச்சு. இது சாப்பிடும்போதும் கூட கேட்டாங்க, என்னம்மா டயட்டுன்னு சொன்னீங்க, ஆயில் ஐட்டம் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அது கொஞ்சம் தாண்டி ஆப்பிள் தாண்டி சாப்பிட்றேன் அதனால் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன். 4 மணிக்கு சாப்பிட்டேன். திரும்ப 8:30க்கு சாப்பிட்டாச்சு டின்னரு. இதுதான் என்னோடய டின்னர். ஆப்பிளும் பூரியும் சூப்பராக இருந்தது. பூரியும் குருமாவும் தங்கச்சி வச்சு கொடுத்துருந்தா. பொண்ணு சாப்பிடலை, நானும் என் பையனும் தான் சாப்பிட்டோம் பூரி. அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். நான் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எப்போவுமே 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுருவோம். அதிகபட்சம் 8:30 தான். அதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருவோம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா சாப்பிட்றது கிடையாது. 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்றது நல்லதுங்கிறாங்க. ஆனால் நம்மளால் அது வரைக்கும் கொண்டு வர முடியல. என்ன சாப்பிட்டேன், என்னென்ன செஞ்சேன் அப்படின்றத எழுதி வச்சுருக்கேன். நேற்றை விட இன்றைக்கி வெயிட் கெயின் ஆகிருக்கு. நாளைக்கு எப்படி அப்படின்றத பார்க்கலாம். வாக்கிங் ஸ்டெப் எழுதாமல் இருந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்து எழுதி வச்சுட்டேன். தண்ணி ஒரு 3 லிட்டர் வரைக்கும் குடித்தாச்சு. இப்படி தான் போச்சு எனக்கு 4th டே டயட்டு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். டெய்லியும் எழுதி வச்சுட்டு வந்துட்டுருக்கேன். லாஸ் ஆகிட்டு இருந்தது, சாப்பாடு சாப்பிட்டு கெயின் பண்ணி விட்டுட்டேன். நாளைக்கு எப்படி அப்படின்றத இப்போ சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். 100 தாங்க குறைஞ்சிருக்கு. 100 கிராம் குறைஞ்சி 73க்கு வந்துட்டேன். சரி பரவாயில்ல, இதுவே போதும் எனக்கு. உங்களுக்கு நான் வெயிட் லாஸ் பண்ணுற விதம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.